வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஓவர் இட்லில இருந்து செய்யற இட்லி உப்புமா. நம்ம சூரிய வம்சம் படத்துல பார்த்துருப்போம்ல, தேவயானி செய்வாங்க இட்லி உப்புமா. அந்த இட்லி உப்புமா தான் இது. இந்த இட்லி உப்புமா வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த இட்லி உப்புமா செய்யறதுக்காகவே எங்க வீட்டுல வந்து இட்லி எக்ஸ்ட்ராவா நாங்க ஊத்தி வைப்போம். நீங்க லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இட்லி உப்புமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அடிக்கடி உங்க வீட்டுல இட்லி லெஃப்ட் ஓவர் ஆகும். இந்த இட்லி உப்புமா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த இட்லி உப்புமா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து லெஃப்ட் ஓவர் இட்லி. காலையில செஞ்ச இட்லி வந்து மிச்சமாயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம இட்லி உப்புமாவா மாற்ற போறோம். மிச்சமான இட்லியை நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா இது நல்லா உதுத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுலாம். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளில வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கையில் உதுத்தி விட்டுக்கலாம். இப்போ இட்லி எடுத்து இந்த மாதிரி நல்லா இப்படி கையில் ஊற்றி விட்டிங்கனாலே நல்லா அப்படியே உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா இட்லியும் நம்ம ஊற்றி விட்டுடலாம். இட்லியை உதுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இது போக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் வேணும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எப்போதும் போல் தாளிக்கிறதுக்கு. இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேனில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் செவந்துச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இட்லிலேயே உப்பு ஆல்ரெடி சேர்த்திருப்போம். அதனால ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துனீங்கன்னா போதும். எக்ஸ்ட்ராவாக சேர்த்திட்டிங்கன்னா ரொம்ப உப்பு கறிக்கும். கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் உப்பு. உதுக்கி வச்சிருக்கிற இந்த இட்லி சேர்த்திடலாம். அதில் இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு நம்மளோட இட்லி. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த சூரிய வம்சம் இட்லி உப்புமாவை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.